வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். Hallelujah, praise Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் 2 கரங்களை அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் அவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை அறிந்த ஆண்டவர். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இப்பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. என்னை அழைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து வருகிற அன்புக்காக, எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மீண்டுமாய், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்ப. மீண்டுமாய் சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுங்க. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. பாடுங்க. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல, தகப்பனை போல, தகப்பனை போல, ஆமென், சுமந்து செல்பவரே. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும், மனுஷரை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, நல்லவனாக்கி நல்லவனாக்கி இந்த பிள்ளையாக்கி சேர்த்து கொண்டவரே, ஆமென். என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்க, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, பட்டயமோ, மரணமோ, நிர்வாணமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவருடைய அன்பின் கயிறுகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமே. சொல்லுங்க, செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்கப்பா, எதுவும் எந்த சூழ்நிலையும் பிரித்திட உங்க முடியாது, அன்பை விட்டு பிரிக்க முடியாதப்பா. ஓ ஹalleluya, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் தாயே போல, தாயே போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயே போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல எங்களை சுமந்து செல்லுகிறவரே, எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, சுமந்து செல்பவரே, வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே. சுமந்து ஓ செல்பவரே, ஹalleluya, சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சும எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை அவர் நடத்துவார். எப்ராயிமே எப்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நடத்துவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். தீங்கு நாளில் கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய ஒருவரே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமமே நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் காணப்படலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என் சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா, என் காயங்களை ஆற்றுவீராகப்பா. சொல்லுங்க, உங்க பலத்தால இடை கட்டுங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாரும் அப்பா, எங்களுக்குள்ளே வாரும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தினால இடை கட்டுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்னைக்கு எல்லா சோர்வுகள் அகன்று போவதாக, ஒரு உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. உற்சாகத்தின் ஆவினால ஒரு உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. மேல் வீட்டு அறையில காத்திருந்த 120 பேர் மேல இறங்கின அந்த பலன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல், தேற்றுதல், ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரகபஷந்தலா, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே, பழுதாய் இருக்கிற அவயங்கள், பலவீனப்பட்டு இருக்கிற அவயங்கள், சரீரங்கத்தில் தேவ பலன் உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரங்கள் மேல தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. கால்களிலே தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. துதிக்க விடாதபடி செய்கிற எல்லா சோர்வுகள் விலகி போவதாக. ஒரு இப்பொழுதே உன்னத பலன் ஊற்றப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரகபஷந்தலா, ஓ ரியந்தலபா நஹந்தலா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வாழ வயதாகும் என்று வாக்குரைத்தீரப்பா. வயதானவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. தள்ளாடி நடக்கிறவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. சரீரத்தின் வேதனைகளில் அழுதிப்படுகிற ஒவ்வொரு மேல உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஷஹபனா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வாய்களை திறந்து கேளுங்கப்பா. ஒரு உன்னத பலன் எனக்கு தாங்க, உன்னத பலத்தை எனக்கு தாங்க, ஆவிக்குரிய பலத்தை எனக்கு தாங்கப்பா. ரபஷந்தரா, ஓரியந்தலபோ சியந்தலா, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்பக்கூடியதான ஒரு பலன் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரபன ஷதலா ரியந்தலபா. ஓ ஹல்லேலூயா.
புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. சொல்லுங்க, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் சொல்லுங்க, தெய்வமே. புதுபலனை, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புதுபலன், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் சொல்லுங்க, இதுவேதான், இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. எல்லாரும் சொல்லுவீங்களா? இதுவேதான் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே. என்னை வணைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வளைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி சொல்லுங்க, என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலன், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், காணப்படட்டும் அப்பா. புதுபலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் வளரச் செய்யும். ஆமென். உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை
உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாங்கப்பா. தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், தாரும் அப்பா. புதுபலனை தாரும். அனுதினமும் அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் உம்மால் நாங்கள் நடத்தப்படணும் அப்பா. உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் என்ன துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்த துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ராகபஷதலா. எல்லாரும் கண்ணை மூடி கைகளை தட்டி கேட்போம். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ரமலஷதலமா. எங்கள் சரீரங்களில் உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. புதுபலனை தள்ளாடு கால்களை பலப்படுத்தப்பா. ஓ ராகபஷதுலமனா. தெய்வமே புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். சாட்சியாய் வாழ புதுபலனை ஆண்டவரே உம்மை போல் மாற நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. புதுபலனை தாரும். உங்க பலத்தால் இடை கட்டும் வீராக புதுபலனை தாரும். தெய்வமே. எங்கள் நேசரே, எங்கள் ஆத்ம நேசரே. ஓ ரதலபஷந்தரா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ நம்ம எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். உங்க பலத்தினால இடை கட்டுங்கப்பா. அவிசுவாசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை போல நாங்க மாறணும் அப்பா. ஏதோ பாட்டா இல்லாம ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? சொல்லுங்க, உம்மை போல மாற உங்க சுவாபம் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. எங்க ஜென்ம சுவாபம் செத்து போகட்டும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உங்க கிருபையை நாங்க உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க பலத்திலே நாங்கள் நடக்க, உங்க பலத்தை நாங்கள் சார்ந்து கொள்ள, உங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. ஓ ரபலஷதோரோ மஹந்தலா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உங்க ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. உங்க சித்தத்தில் எங்களை நடத்துங்கப்பா.
விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவர், எங்கள் திட்டத்தின்படி அல்ல. உங்க நோக்கம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்க நோக்கம், என் மேல வைத்திருக்கிற உங்க திட்டம் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த பர்பஸ் நிறைவேறட்டும் அப்பா. எங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்க திட்டத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே நாங்க நடத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஓ ரபானா ஷந்தலா ரபா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷதரி அந்தரா. ஹalleluya. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 கூறியவரே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல் அன்பால், அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை. Yes, we worship you, Lord. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் மாறாதவர் ராஜாவே. உம் நாமம், உம் நாமம் வாழ, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. உங்க மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும்
எங்கள் வீடை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆராதன மகிமை எல்லா அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும். உங்க மகிமையின் பிரசன்ன காலை இடை கட்டுமே. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்க ஒரு பரலோக மகிமையின் பிரசன்னம். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராய் சீறிக்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ரஹபஷதலா. ஆண்டவரே இரக்கத்தின் தேவன், மனம் இறங்குவீராகப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். பெத்தேலாய் மாறட்டும். கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே 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 இயேசுவே. எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும் அப்பா. எல்லா இருள் வல்லமைகள் விலகி போகட்டும் அப்பா. எல்லா தரித்திரங்கள் விலகி போகட்டும் அப்பா. இந்த ராத்திரி வேளையில ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? லைவ் சாட்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்க கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசுங்க. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் துணையாளரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்கப்பா. எங்களை அனல் மூட்டுங்கப்பா. ரேபா நஷத்து ரபா நஹந்தலா ஒரேதேலே மஷந்தலபா. ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. தேசத்துக்காக நாங்கள் திறப்பில நிற்க ஆண்டவரே ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஷஹமசியந்தரே ஹalleluya. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதர். கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் எங்கள் அன்பரே, அன்பர் இயேசுவுக்கே. இன்றைக்கு
நம்முடைய வேத தியானத்தின் தலைப்பு எப்படி வேதத்தை தியானிக்க கூடாது. எப்படி வேதத்தை தியானிக்க கூடாது. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம்? ஃபஸ்ட்டு இந்த தலைப்பில் வேதத்தை தியானி குறித்த தலைப்பில் ஃபஸ்ட்டு டாபிக் வேதத்தை எப்படி தியானிக்கணும். இன்றைக்கு வேதத்தை எப்படி தியானிக்கக்கூடாது. இதற்கு முன்பாக கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தை எப்படி நம்ம தியானிக்க வேண்டும்? ஒரு இடத்துல உட்கார்ந்து பைபிள் எடுத்து நோட்ஸ் எடுத்து அடிக்கோடிட்டு நோட்டில் எழுதி என்னென்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்படி கீழ்ப்படியணும், கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கை என்ன என்று நம்ம ஜெபத்தோடு தியானிக்க வேண்டும். ரெண்டாவது, வேதத்தை தியானிப்பதினால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அப்போ முதல்ல ஆத்துமாவில் ஆசீர்வாதம், சரீரத்தில் வாழ்வு, குடும்பத்தில் வாழ்வு, பொருளாதாரத்தில் வாழ்வு, சமுதாயத்தில் வாழ்வு. இன்னும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று போன வாரத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த வேதத்தை நாம் எப்படி தியானிக்க கூடாது. ஒரு நெகட்டிவான காரியம், ஆனால் அது நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. நிறைய வேத அறிஞர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க, நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், நாங்கள் நேசிக்கிற, அதிகமாக எல்லாராலும் அவருடைய செய்திகள் விரும்பப்படுகிறவர், பிளெஸ்ஸிங் யூத் மிஷனை தொடங்கிய, ஃபிஜிமா ஊழியத்தை துவங்கிய பிரதர் ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள். அவர்களுடைய சில குறிப்புகள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு அதை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தின காரியங்களை, ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த தேவ மனிதனுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வேதத்தை நம்ம தியானிக்க நம்முடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஒரு புஷ்டியையும் ஒரு பசுமையையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற அதே வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்போ இலையுதிராதிருக்கிற மரம் எப்படி இருக்கும்? பசுமையா செழிப்பாக இருக்கும். அப்போ இது அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இராத மனுஷன் எப்படி இருப்பார்? காஞ்சி போய் குச்சியாக பார்த்தாலே நல்லாவே இருக்காது இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும். உபாகமம் 27ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 27, 26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பாருங்க, பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி கை கொண்டு நடவாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். அப்போ வேதத்தை கை கொள்ள வேண்டுமானால் முதல்ல வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அதன் பிறகுதான் அதன்படி நடக்க முடியும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை தியானிக்காதவர்கள், வாசிக்காதவர்கள், அதை கை கொள்ளாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். இதே நேரத்தில் வெளிப்படுத்தல ஒரு அருமையான வசனம் உண்டு. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஆமென். பாக்கியவான்களுக்கு ஆப்போசிட் சபிக்கப்பட்டவர். பிளஸட் பீப்புள், கர்ஸ்ட் பீப்புள். ஆகவே நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இறங்கி வரும். ஆனால் அது சில சமயங்களில் தியானிக்க கூடாத படி நம்ம தியானித்து விடுகிறோம். அந்த காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக
நம்ம வேத மெடிடேஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்களையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினான் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வேதத்தின் எந்த பகுதியையும் நாம் ஒதுக்கி விடக்கூடாது. முதல் காரியம் எந்த பகுதியையும் நாம் ஒதுக்கி விடக்கூடாது. Do not neglect any portion of the Bible. பைபிளில் உள்ள எந்த போர்ஷனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த பகுதியும் ஒதுக்கி விடக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் கடைசி வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள எல்லாமே பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பகுதியை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பைபிள் படிக்கும்போது நாளாகமம் வந்துட்டா ஐயையோ, எண்ணாகம் வந்துட்டா ஒரே எண்ணிக்கைப்பா. ஒரு பக்கம் லேவி கோத்திரம் யூதா கோத்திரத்தை எண்றது, இன்னொரு பக்கம் அவங்க செலுத்துகிற பலியை எண்றது, இதுவே பொழைப்பா போச்சு. இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. சங்கீதத்தை எடுத்துடலாம், சூப்பராக இருக்குது. நீதிமொழிகள் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பார்த்தா ரொம்ப அழகாக, இதிலெல்லாம் ரொம்ப நல்லா என்ன இருக்குது, அற்புதங்களாக இருக்குது. இந்த அற்புதங்களை பார்க்க 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 நமக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா, சந்தோஷமாக இருக்குது. ஆதியாகமம் படைப்பெல்லாம் அழகாக இருக்குது. லேவியராகமம் ஐயோ ரொம்ப மோசம், நல்லாவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா எண்கள், வம்ச வரலாறு குறிச்சிருக்குமே, அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் எதுக்கு, இப்படி நம்ம ஒதுக்கி விட்டுறோம். உன்னத பாட்டா படிக்கிறதே இல்லை, புரிகிறதே இல்லை படித்தாலும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாமே பிரயோஜனம் உள்ளது. புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, பைபிளை எல்லா போர்ஷனையும் நம்ம படிக்கணும். ஆமேன். அதனால தான் ஒரு ரெகுலர் ஒரு பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கணும். ஆதியாகமத்தில் இருந்து தொடங்கி கடைசி வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம படித்தே ஆகணும். ஆமேன். கிறிஸ்தவங்களாக இருந்தோன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தோன்னா, ஏசப்பா மேலே அன்புள்ளவர்களாக இருந்தோன்னா, பைபிளில் இருக்கிற எல்லா பகுதியும் படிக்கணும். அது போர் அடித்தாலும் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, விட்டுறாதீங்க, கண்டினியூ படிங்க. அது ஒருவேளை தியானத்துக்கு நமக்கு அதில் ஒருவேளை முடியாமல் இருந்தால் கூட அதன் வழியாக கூட சில சமயங்களில் கர்த்தர் பேசுவார். உதாரணத்துக்கு பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக என்ன இருக்கும், வம்ச வரலாறு தான், அட்டவணை தான். இதை நம்ம எப்படி படிப்போம், கடன்னு படிச்சுட்டு போயிடும். ஆனால் அதில் கூட ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகாப் என்றவள் ஒரு வேசியாக இருந்தால் கூட, மோவாபிய பெண்ணாக இருந்தால் கூட, கர்த்தரிடத்தில் வந்த பொழுது அவள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமேன். ரூத் எப்படிப்பட்டவள், மோவாபிய சந்ததி. ஆனால் ராகாப் எரிகோவை சேர்ந்தவள், தீக்கிரையாக்கப்பட வேண்டியவள். ரூத் மோவாபிய சந்ததி. மோவாப் கர்த்தருக்கு அருவருப்பான சந்ததி. மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனால் அவள் வம்சத்தை தான் ஏசப்பா இறங்கி வந்தார். ஆமேன். பத்சேபாளிடத்தில் பிறந்த அந்த சாலமோனுடைய வம்சத்தில் தான் ஆண்டவர் பிறக்கிறார். இப்படி சில பெண்கள் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதனால நல்ல பாவம் செய்யலாம் அப்படி கிடையாது. கர்த்தரண்டை திரும்பி வந்ததுனால, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினதுனால எப்படிப்பட்ட பாவியை கூட கர்த்தர் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்துட்டா, கர்த்தரை பிடித்து கொண்டார். ரூத் எப்படி கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டால், அப்படி பிடித்து கொண்டால் அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்.
இது தெரியுது நமக்கு. அப்போ இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதனால் எந்த பகுதியையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணவே கூடாது, விட்டு விடக்கூடாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த வேத வசனத்திலிருந்து தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டும். ஆமேன். எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. அதனால தான் நீங்கள் மெடிடேஷனுக்குன்னு ஒரு பகுதியை நீங்கள் படிங்க. அதே வேளையில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிளை ஃபுல்லாக படிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க. ஒரு வருஷத்தில், உதாரணத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் தூங்கலாமே, செப்டம்பர்லேருந்து அடுத்த ஆகஸ்டுக்குள்ளே 1 இயரில் பைபிளை ஒரு முறையாவது நான் படிச்சிருவேன். தீர்மானம் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படித்தா போதும், பைபிளை ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம். அப்போ 6 அதிகாரம் படித்தா, ஒரு நாளைக்கு 6 அதிகாரம் படித்தா 6 மாதத்தில் முடிச்சிடலாம். சரியா? டைம் இருக்கிறவங்க 12 அதிகாரம் படித்தா 3 மாதத்தில், இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிச்சிடலாம். அப்படி நம்ம டைம் ஒதுக்கி தீர்மானம் பண்ணி பைபிளை படிங்க. எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. அதில் ஏதாவது ஒரு காரியம் தெரியாமல் இருந்துச்சுன்னா, புரியாமல் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஏனென்றால் குறித்து வைத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நமக்குரியது. அப்போ மறைவான காரியங்களை விட்டுருங்க. மறைவான காரியங்களை தோண்டி தோண்டி எடுக்காதீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காயினுக்கு எங்கேருந்து மனைவி கிடைத்தது, அவங்க எவ்வளோ இருக்குது, இதையே யோசிச்சுட்ருப்பாங்க. சிலர் எப்படின்னா, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே, அது என்ன முள், ஏன் கொடுத்தாரு, அதில் கிளியராக இருக்குது, உயர்த்தாதபடிக்கு. ஆனால் என்ன முள், அது எப்படிப்பட்ட முள்ளாக இருக்கும், ஏன் கொடுத்தாரு, இதுவே. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுதே, என் கிருபை உனக்கு போதும், இது போதும். இப்படி நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா மறைவான காரியங்களை, இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், என்ன வர்ற நேரம் என்ன, நாளிகை என்ன, அது என்ன, இது என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தெரியாத காரியங்களை விட்டுருங்க. வீணாக போட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பரிசுத்தமாக எப்படி நடப்பது, கர்த்தருக்கு பிரியமாக எப்படி வாழ்வது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, இப்படி தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2வதாக, வேத தியானத்தில் அவசரப்படக்கூடாது. அவசரப்படக்கூடாது. டு நாட் ரஷ் த்ரூ த மெடிடேஷன். மெடிடேஷனில் ரஷ் பண்ணி போகக்கூடாது. வேகமாக போய் அந்த கோட்டையை பிடிச்சிருவேன்னு ஓடக்கூடாது. நிதானமாக அழகாக அமர்ந்து உட்கார்ந்து வேதத்தை நிதானமாக படித்தா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை வாசிப்போம். 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 130 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்த வசனம், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த தாவீது ராஜா காத்திருக்கிறார். இதுதான் 119ஆம் சங்கீதம் 148, 147, 148 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமேன். அதிகாலையில் நான் காத்திருக்கிறேன், வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி நம்ம கொஞ்சம், அதாவது நிறைய வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளெல்லாம் செய்வதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். பெரிய ராஜா, எவ்வளோ வேலைகள் இருக்கும், ஆனால் அவர் சொல்கிறாரு, அதிகாலையில் நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்துக்காக குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே காத்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக ஓடி முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. பொறுமையாக அமர்ந்து காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும்.
இன்னும் எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். கடன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடணும். ஏதோ ஒன்றை வாங்கி வெட்டினோமா, குத்துனோமா, சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அது பிற்காலத்தில் நமக்கு எப்படி இருக்கும்? சரீரத்துக்கு கேடு விளைவிக்கும். அதே போல தான் அவசரமாக ஒன்றுமே யோசிக்காமல், ஒன்றுமே படிக்காமல், ஒன்றுமே செய்யாமல் கடன்னு பைபிளை ஏதோ ஒன்று அவசரமாக நம்ம வாசித்தா அதனால் நம்ம ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரமே எது தான்? இந்த வேத வசனங்கள் தான். எந்த அளவுக்கு சரீரத்துக்கு சாதாரண உணவு உணவு பலனை கொடுக்கிறதோ அதே போல் இந்த வேத வசனங்களுக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஃபுட்டை கூட, சாப்பாடை கூட டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அது என்ன செய்யாதான்? ஜீரணமாகாது, சரீரத்தோடு ஒத்து போகாது, அந்த பலன் சரீரத்தில் சேராதுன்னு சொல்கிறாங்க. மெதுவாக சாப்பிடணும், மெதுவாக உட்காந்து சாப்பிட்டா கண்டிப்பாக சரீரத்தில் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும்? அவசர உலகத்தில் சாப்பாட்டை கூட பெண்களாகி நாம் சில சமயங்களில் டைம் இல்லைன்னா கிச்சனில் நின்றுட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடிடும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் உட்கார்ந்து சாப்பிட்டா சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல தான் நம்முடைய ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கிற இந்த உணவாகிய வசனத்தை காத்திருந்து பொறுமையாக உட்கார்ந்து தியானித்து வாசித்து அதை நம்முடைய சரீரத்துக்கு உட்கொள்ளும் பொழுது, ஆத்மாவுக்கு உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய பலனை ஆத்மாவில் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நான் நிற்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில் உட்கார மாட்டேன், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். அந்த உட்காராமல் இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பேன். பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன். 3வது, பரியாசக்கார உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன். ஆனால் நான் எங்கே உட்காருவேன்? கர்த்தருடைய வசனத்தை உட்கார்ந்து வாசிப்பேன். ஹல்லேலூயா. நிதானமாக பொறுமையாக உட்கார்ந்து பைபிளை எடுத்து நம்ம படித்து தியானித்தா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தியானங்கும் போது நீங்கள் டெய்லி நம்ம எப்படி இவ்வளவு நேரம் உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் அல்லது வாரத்துக்கு 1 நாள் வேத தியானத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டைம் கிடைக்கிறப்போ அழகாக டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரம் 1 மணி நேரம் நான் வேதத்தை தியானிப்பேன் என்று குறித்து வைத்து கொள்ளுங்க. குறித்து வைத்து நீங்கள் அந்த பைபிளை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. காத்துருங்க, வேதத்தை வாசிங்க. வாசிக்க 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 உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் பெருகும், ஒரு தைரியம் பெருகும். அந்த தைரியம் பெருகிற வரைக்கும் காத்துருங்க. சரியா? சில சமயங்களில் இருதயம் அலமோதும், ரொம்ப அலசடிப்படும். அப்போ இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க சரீரத்தில் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய உள்ளத்தை தொடுறது போல இருக்கும். அதுக்கு ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க, நமக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆமேன். வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பா, அதுதான் ரேமா வேர்டு. அந்த ரேமா வேர்டு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம், கர்த்தர் பேசுகிறாரோ இல்லையோ மூடி வச்சுட்டு எழுப்பி போயிடும். இதனால நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருடைய இடத்தை விட்டு நான் எழும்ப மாட்டேன், இந்த தியானத்தை விட்டு எழும்ப மாட்டேன். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் வேலைக்கு போகிறவங்க வாரத்தில் 1 நாள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சகோதரிகள் 3 நாள் வாரத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் இந்த வேத தியானத்தை நீங்கள் கண்டிப்பாக உட்கார்ந்து தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய சத்தத்துக்காக, தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேதத்தை படிக்கும்போது சோம்பலாக இருக்கக்கூடாது. டோன்ட் பி லேசி வைல் மெடிடேஷன். ஆமேன். நம்ம படிக்கும்போது வேதத்தை மெடிடேட் பண்ணுகிற நேரத்தில் எப்படி இருக்கக்கூடாது? சோம்பலாக இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள்
13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பும். இன்னைக்கு நம்மளுக்கு கூட அப்படி தானே. இப்போ மெடிடேஷன் பற்றி கேட்டோன்னே எப்படி இருக்குது? நானும் மெடிடேட் பண்ணணும், நானும் இப்படிலாம் மெடிடேட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக கரெக்டாக மெடிடேட் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும், கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கணும். ஆசை இருக்கா இல்லையா? ஆசைலாம் இருக்குது, விரும்புகிறோம். ஆனால் சோம்பேறித்தனமாக இருந்துட்டா பைபிளை எடுக்கிறதுக்கு மட்டும் சாத்தா என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். பைபிளை எடுத்துட்டு உட்கார்ந்த உடனே முதல்ல என்ன வரும்? தூக்கம் வருமா? முதல்ல தூக்கம் வந்துருமா? கொட்டாவி வருமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஃபோன் கால் வரும். பைபிளை எடுத்த உடனே இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோன் கால் தான் வரும். அடுத்தது அழைப்பு மணி அடிக்கும், யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்படுத்திட்டு உட்கார்ந்தா அதுக்குள்ளே என்ன ஓடும்? டைம் ஓடிரும். ஓடிக்கிட்டே இருக்க அடுத்தால தூக்கம் வந்துடும், கொட்டாவி வந்துடும், தூக்கம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போது முதல்ல நம்ம விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் சோம்பேறித்தனமாக இருந்துட்டா, படிக்காமல் தியானிக்காமல் இருந்துட்டா என்ன நடக்கும்னா, விரும்புனா கூட ஒன்றுமே கிடைக்காது. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஆமேன். நல்ல ஒரு ஆத்துமா புஷ்டி கிடைக்கணும்னா ஜாக்கிரதையாக வேத வசனத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாகும். ஆத்துமாவுக்கு ஆகாரம் எது? வசனம். அப்போ தூங்காமல் விழித்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் கண் விழித்து இருந்தால், கண் விழித்து மெடிடேட் பண்ணால் நம்முடைய ஆத்துமா ஆகாரத்தினால் திருப்தியாகும். ஆமென், ஹல்லேலூயா. தூங்குனா தரித்திரம். தரித்திரங்கும் போது உலக தரித்திரமும் உண்டு, அதே வேளையில் நம்முடைய ஆத்துமா எம்டியாக இருந்தால் அது என்னது? தரித்திரம் தான். சில சமயங்கள் ஆத்துமா வெறுமையாக இருக்கிறது போல இருக்கும்ல, வெறுமையாக இருக்குது, ஒன்றுமே ஓடலை, ஒன்றுமே யோசிக்க முடியல, என்ன நடக்க போதுன்னே தெரியலை, என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்குமோ தெரியலை, ஒரு வெறுமை. அதுதான் தரித்திரம். அடுத்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, அதுதானே உலக தரித்திரம். அதே போல தான் பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல. யாருக்கு? தரித்திர ஆத்துமாவில் தரித்திரருக்கு இப்படி தான் எண்ணம் வரும். ஆனால் வசனங்களை தியானிக்க தியானிக்க, கண் விழித்திருந்து இந்த வார்த்தைகளை உட்கொள்ள உட்கொள்ள ஒரு பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 34 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனங்களை, உடன்படிக்கை இல்லை உடன்படிக்கை காரியங்கள், முந்தின பலகையில் இருந்த நியாயப்பிரமாண காரியங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது நம்மளுக்கு வேதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை நம்முடைய உள்ளத்தில் எழுதுகிறார். அந்த நாட்களில் கற்பாறையில் எழுதி கர்த்தர் கொடுத்தார், இன்றைக்கு உள்ளத்தில் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேக்கு சொல்லுகிறார், அந்த நியாயப்பிரமாண காலத்திலேயே நியாயப்பிரமாண காரியங்களை, கற்பனைகளை எழுதுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற காரியம் எப்போ எழும்பி வரணுமா? விடியற்காலையில். விடியற்காலையில் நீ எழும்பிரு, காலையிலே எழும்பிரு. 2வது ஆயத்தமாயிரு. விடியற்காலையில் எழும்பி, நம்மளும் எழும்புகிறோம், எழும்பி முகத்தை கழுவாமல் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே கட்டில் சப்புன்னு உட்காந்துட்டு பைபிள் எடுத்து உட்கார்ந்தா என்ன வரும்? தூக்கம்தான் வரும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார் மோசேட்ட, நீ விடியற்காலம் எழும்புப்பா, எழும்பிட்டு அடுத்தது என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். முதல்ல ப்ரஷ் பண்ணணும்,
உலக பிரகாரமான ஒரு மனிதரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. காலையில் யாராவது கதவை தட்டி என்ன செய்வீங்க? ஒரு முக்கியமான நபர் வர்றார், என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரத்தில் வர்றாரு அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பிடுவோம். எழும்பி ப்ரஷ் பண்ணி, ஏன்னா ஸ்மெல் அடிச்சிடக்கூடாது, ஊதி ஊதி பார்ப்போம். ஐயோ நாற்று அடிக்குதா? இல்லை இல்லை. அப்புறம் நல்லா முகத்தை கழுவிட்டு நல்லா தலை சீவி பவுடர் போட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு நீட்டாக கண்ணாடி முன்னாடி 1 முறைக்கு 2 முறை பார்த்துட்டு தான் அந்த நபரை சந்திப்போம். ஆனால் ஏசாப்பாவை மட்டும் நம்ம என்ன நினைக்கிறது இல்லை, அவர் யார், எப்போ நம்ம கூட தானே இருக்கார், படுக்கும்போது கூட படுத்திருக்காரு, இந்த இப்போ எழும்பும்போது எழும்புறாரு, அவருக்கு தான் என்னை பற்றி எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறோம். இது ஏன் அப்படின்னா அப்படி நினைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் மைண்டெல்லாம் திரும்ப தூக்கம் வந்துடும். ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னா தூக்கம் வரும். அதனால தான் சுறுசுறுப்பாக ஆண்டவர் சொல்கிறா, விடிய காலத்தில் எழும்பிரு, விடிய காலத்தில் எழும்பிரு, நல்லா நீட்டாக ஆயத்தமாகு. இங்கே வந்திருக்காங்க காயத்ரி அம்மா, அதிகாலையில் 5 மணிக்கு அந்த ஜெபத்துக்கு வருவாங்க. வரும்போது காலையில் குளித்து சொட்ட சொட்ட தண்ணியோடு தான் வருவாங்க தலையில். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ தூரம் அவங்க 5 மணிக்கு காலையில் வந்துடுவாங்க, குளிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ எத்தனை மணிக்கு எழும்பியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு இது, ஆண்டவரை சந்திக்க போகிறேன். அதே போல் நீங்கள் அதிகாலையில் உங்களுக்கு இங்கே வர முடியாட்டாலும் வீட்டில் எழும்பி நல்ல ஆயத்தமாயிருங்க. நல்ல ஆயத்தமாகி முகத்தை கழுவி நல்ல ஆயத்தமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் சொல்ல, நீ உட்கார்ந்தா என்ன செஞ்சிருவப்பா? தூங்கிடுவ. அதெல்லாம் நின்றுக்கிட்டே இருன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்ம தூக்கம் வராத அளவுக்கு நல்ல ஒரு பிரிஸ்காக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். உட்கார்ந்தா படுத்துட்டே படித்தா என்ன செஞ்சிரும்? தூங்கிடும். அதனால் நல்ல ஆயத்தமாகி காலையில் எழும்புங்க, நல்ல ஆயத்தமாகுங்க. பைபிளை படிக்கிறதுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை, உற்சாகத்தை, ஆண்டவரோடு பேச போகிறேன், தியானிக்க போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உண்டாக்கிட்டு அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி வீசிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று பைபிளை படித்தா ஆண்டவரும் ஏனோ தானோன்னு பார்த்துட்டே இருப்பார். எந்த அளவுக்கு ஆயத்தம், எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு, அப்படியே நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் சோம்பலாக இருந்துடாதீங்க. பைபிள் படிக்கும்போது, மெடிடேட் பண்ணும்போது சுறுசுறுப்பாக இருங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசன சூழலை நம்ம மறக்கக்கூடாது. வசன சூழலை நாம் மறந்து விடக்கூடாது. டு நாட் இக்னோர் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பைபிள். டு நாட் இக்னோர் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பைபிள். வசன சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் எழுதப்பட்டது. அப்போ நம்ம படிக்கும்போது இது யாருக்காக எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம கவனமாக படிக்க வேண்டும். ஆமேன். அது அப்படியே நம்ம எடுத்துடக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வசனம், எல்லாருமே இந்த வசனத்தை சொல்லாத பிரசங்கியாரே இருக்க மாட்டாங்க. என்ன வசனம் தெரியுமா? நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர், அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். உங்களிலிருந்து பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். இதை சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிடுறது? பிரசங்கம் பண்ணுறது. இதை சொல்லி தான் ஜெபிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு ஆவியானவர் பேசுவார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், பேசுவது நீங்களல்ல, பரிசுத்த ஆவியானவரே. இப்போ இந்த எந்த இடத்துல சொல்லப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு அருமையாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:17. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பிப்பார்கள். அடுத்த வசனம். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். ஆமென். இப்போ தெரியுதா உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யும் பொழுது உங்களை அடிக்கும்படி அதிகாரிகள் முன்பாக,
ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகும் பொழுது என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் அறியாட்டா கூட கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேச வேண்டியதை அந்நேரத்தில் உங்களுக்கு அருளுவார். பேசுகிறவர் நீங்களல்ல, ஆவியானவர் பேசுவார். ஆனால் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் நல்லா தூங்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இங்கே வந்துட்டு அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தர் அருளுவார். இப்போ அருளுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் பேசுவேன்னு சொன்னீங்களே, பேசுங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? யாருக்கு? என் மண்டையிலே எதுவுமே இருக்காது, இருதயத்துலேயும் எதுவும் இருக்காது. என்ன நடக்கும்? ஒன்றுமே பேச முடியாது. நான் பேசுறது பிரயோஜனமாகவும் இருக்காது. நான் வேதத்தை பகுத்து போதிக்கும் பொழுது நான் மெடிடேட் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கணும். இன்னைக்கு இந்த வேதத்தை நான் தியானம் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்தவா 1:30 மணிக்கு தான் நான் எழும்பியிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ஏனென்றால் நம்முடைய பிரயாசத்துக்கு தான் பலன் கிடைக்கும். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கணும், என்ன பேசணும் ஆண்டவரே, என்ன பேசக்கூடாது ஆண்டவரே, இல்லையா? இதில் சில காரியங்களை எனக்கு ஸ்டான்லி பிரதருடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதையே எடுத்துகிட்டு வந்து நான் பேசக்கூடாது. நான் ஃபோன் பண்ணி பிரதருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுப்பீங்களா, நான் சொல்லி கொடுக்கலாமா எல்லாருக்கும், பெர்மிஷன் கேட்டு அப்புறம் ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்டு கர்த்தரிடத்தில் காத்திருந்து இதுக்கு என்ன வசனம், இணையான வசனம் சொல்லி கொடுங்கப்பா, இதுக்கு என்ன வசனம் நான் சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொன்னாதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஆண்டவர் அந்நேரத்தில் அருள்வார்னா, சில சமயங்களில் திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அங்கே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவியானவரேனா ஆண்டவர் தருவார். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. இங்கெங்கே போனோம் அதெல்லாம் நமக்கு தெரிந்த நேரத்தில் அந்நேரத்தில் அருள்வார்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது, தியானிக்காமல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த வசன சூழ்நிலையை நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அப்போ என்னன்னா நீங்கள் தியானிக்கும் போது இது யார் சொன்னது, யாருக்கு சொன்னது, யார் யார்கிட்ட சொன்னது, எந்த சூழ்நிலையில் சொன்னது. உதாரணத்துக்கு பாருங்க, பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இப்போ இன்னைக்கு பரிசுத்த முத்தத்தோட இங்கே வாழ்த்த முடியுமா நம்ம கல்ச்சரில்? இப்போ கல்ச்சரை பார்க்கணும், எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் சொல்லப்பட்டது. இது மேற்கத்திய நாடுகளுக்கு ஓகே, மத்திய கிழக்கு நாடுகளில் வசித்த எல்லாருக்கும் ஓகே. பவுல் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னார், அவருக்கு சரி. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சென்னை பட்டணத்தில் வந்துட்டு பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சரி வருமா? வராது. கை கொடுக்க கூட முடியாது, இல்லையா? நம்ம சூழ்நிலையில் நார்த் இந்தியாவில் கை கொடுப்பாங்க எல்லாரும் வந்து, இங்கே கை கொடுக்க முடியுமா? இங்கே எப்படி வாழ்த்த முடியும்? கை கூப்பி தான் வாழ்த்த முடியும். நம்ம நாட்டுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அப்போ அந்த வசன சூழ்நிலைகளை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இன்னொரு காரியம் மத்தேயு எழுதி வைத்துக்கொள்ளுங்க, 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளிடத்தில் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க, போகும்போது பணப்பையை என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை மட்டும் பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெளியே போகும்போது பணப்பையை எடுத்துகிட்டு போகாத சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வெறும் கையாக போனால் டிக்கெட் எடுக்க முடியுமா? அந்த ஷேர் ஆட்டோவில் ஏற முடியுமா? முடியுமா? இன்னைக்கு தானே வாசித்தேன், பணப்பை எடுத்துகிட்டு போகாதன்னு கர்த்தர் சொன்னாரே, நான் பர்ஸ் அதனால தானே வீட்டில் வச்சுட்டு வந்தேன், நான் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ஏறிட்டேன், இன்னைக்கு பிடிச்சிட்டானே சொல்ல முடியுமா? முடியாது. அது எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னார்? நீங்கள் போய் ஆண்டவருடைய சீடர்களுக்கு சொன்னார், எப்பா நீ போப்பா, போய் பணப்பை எடுத்துகிட்டு போகாத, நான் பார்த்துக்கிடுவேன்னு அவனுக்கு சொன்னார். அவர்களுக்கு, நான் எனக்கு சொல்லலை. அது நம்ம புரிந்து கொள்ளணும். அதே ஆண்டவர் தான் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 35, 36 அவர் சொல்லுகிறார், பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்க. இப்போ ஆண்டவர் என்னடா அங்கே பணப்பை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு, இங்கே பணப்பையை எடுத்துட்டு 36 பணப்பையை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. வித்தியாசமாக இருக்கே. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சீஷர்களுக்கு பேசின காரியத்தை நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதையாக நம்ம அதை தியானம் பண்ண வேண்டும். வசன சூழல் எந்த நேரத்தில், கான்டெக்ஸ்ட் எந்த நேரத்தில் அது சொல்லப்பட்டது,
எந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது, எந்த கலாச்சாரத்தில் இருக்கிற மக்களுக்கு அது சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 34:20 சொல்லுகிறது, அவனது எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் எலும்புகள் எதுவும் முறிக்கப்படுவதில்லை, ஆண்டவரே சொன்னீரே முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லிடுறோம். எத்தனை தேவ ஊழியர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டிருக்கு, ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருக்கா இல்லையா? எத்தனையோ பேரை இரத்த சாட்சிகளை அடித்து உடச்சி காலை முறிச்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள்னா கால் முறிக்கப்படக்கூடாது. ஆனால் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:33 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் கால்கள் முறிக்கப்படவில்லை. 33 32 சொல்லுகிறது, மனம் திரும்பிய கள்ளனின் கால்களும் என்ன செஞ்சது? முறிக்கப்பட்டுச்சு. ரெண்டு கள்ளனுடைய காலும் அப்ப மனம் திரும்பின கள்ளனுடைய காலம் முறிச்சிருக்கூடாதுல்ல. 2 கள்ளனுடைய காலும் முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் கால் முறிக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு 36 சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஒருவேளை ஆண்டவர் டெஃபினிட்டா நீ போறப்பா ஒரு ஆக்சிடென்ட் வரும், ஆனால் உன் கால் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக கர்த்தர் பாதுகாப்பார். ஆமேன். அதை விட்டுட்டு நாமவே சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? சில போதகர்கள் ஊழியக்காரர்களுக்கு கால்கள் முறிக்கப்பட்டு ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கார், அதனால தான் கால் முறிச்சிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் தான் வசனத்தில் சொல்லியிருக்காரே அவனது கால்கள் முறிக்கப்படுவதில்லைன்னு. இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கார். தேவையில்லாமல் நம்ம அப்படி பேசக்கூடாது. வேத தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமேன். எந்த இடத்துல யாருக்கு சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது. இன்னும் சிலர் எப்படி தெரியுமா, ரொம்ப அட்வான்ஸ்டாக வாக்கு தத்தங்களை மட்டும் பிடிச்சிக்கிறது. கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறது கிடையாது, விட்டுடுறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நமக்கு பிடிச்சிருச்சு, பேசுகிறாரு அப்படின்னு தோணிச்சுன்னா முன்னாடியும் பேசணும், பார்க்கணும், பின்னாடியும் வாசிக்கணும். ஆமேன். முன்பக்கத்துலேயும் நம்ம நல்லா வாசித்து அவர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு படிக்கணும், பின்னாடியும் படிக்க வேண்டும். ஆமே. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க. எப்போவுமே அந்த வசன சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது என்பதை மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் நம்முடைய சொந்த அறிவை சார்ந்திருக்கக்கூடாது. டு நாட் டிபெண்ட் ஆன் யுவர் இன்டலெக்ட். நம்முடைய சொந்த அறிவு, பைபிளை படிக்கும்போது நம்முடைய சொந்த அறிவை சார்ந்திருக்க கூடாது. ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம ஏற்கனவே வாசித்தோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டது. எல்லா வசனங்களும் ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதனால நம்ம ஆவியானவரை சார்ந்து வசனத்தை வாசித்தாதான் அது நமக்கு புரியும். நாமவே இதுக்கு டெஃபினிஷன் இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரக்கூடாது. ஆவியானவரே இந்த வசனம் மூலமாக என் கூட பேசுங்க, எனக்கு கற்றுத்தாங்க, நான் தியானிக்கிற ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு புரியலை எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமேன். ஆவியானவருடைய உதவியை நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 119:18 ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், வேத வசனங்களை தியானிக்கும்படி என் கண்களை திறந்தருளும். நம்முடைய சொந்த அறிவு கண்களை திறந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆவியானவரிடத்தில் கேட்டு இந்த வார்த்தைகளை கற்றுத்தாருன்னு கேட்டால் அது ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆமேன். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 125 வாசிப்போம். 125, 119, 125. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுக்கணும்னா ஆவியானவரால் தான் முடியும். ஆமென். நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தி தியானம் பண்ணால் நம்முடைய உள்ளத்தில் உணர்வே வராது. ஒரு உணர்வு, வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும் என்கிற உணர்வே வராது. ஆனால் ஆவியானவரே, நான் காத்திருக்கிற ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, என் கண்களை திறந்துருளுங்க, என்னை உணர்வுள்ளவன் ஆக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பைபிளை படித்தா வித்தியாசமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரே பகுதி தான் இருக்கும், ஆனால் போன மாதம் நம்ம படித்ததுக்கும் இந்த மாதம் கர்த்தரை சார்ந்து படித்ததுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நானும் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ காரியங்களை சும்மா நம்முடைய மூளை அறிவில் இது இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுக்கும், சில சந்தர்ப்பங்களில் அதே பகுதியை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு படிக்கும் பொழுது வித்தியாசமாய் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டபடியால் ஆவியானவரோடு இணைந்து தியானிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நம்மை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். இந்த வேத வசனங்கள் நமக்கு பிரயோஜன உள்ளவைகள் ஆகும். இந்த வேத வசனங்கள் நமக்கு புரிகிறபடி கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. ஆகவே எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது, தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய சொந்த அறிவை நம்ம யோசிக்காம, நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா, என் கண்களை திறந்துருளுங்க. ஆவியானவரே, நம்ம பாடணும் இல்லையா, ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் காட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை, அதிசயங்களை நாம் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் வாசிக்க போகிறோம். அடுத்த காரியம், ஜெப வாழ்வை அலட்சியம் பண்ணக்கூடாது. டு நாட் நெக்லெக்ட் ப்ரேயர் லைஃப். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பைபிளை படிக்கிறோம், பைபிளையே படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபம் மட்டும் படித்தாலும் தப்பு, பைபிளே படிக்காமல் ஜெபம் மட்டும் பண்ணாலும் அது தப்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், படிச்சுட்டு ஜெபிக்கணும், அப்புறம் வேதத்தை படிக்க வேண்டும். ஆமென். பார்த்தீங்கன்னா நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 9:3. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஒரு ஜாமம் என்ன செஞ்சாங்களாம்? நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தார்கள். ஒரு ஜாமம் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரமா. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் 3 மணி நேரம் வேதத்தை வாசித்தார்கள், 3 மணி நேரம் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் பாவ அறிக்கை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனா, இந்த பைபிளை படிக்க உடனே கர்த்தர் நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை நமக்கு சுட்டி காட்டுவார். வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனமாகிய கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்முடைய குறைவுகள் தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்ணாடியில் முன்னாடி நின்னா நம்ம முகத்தில் எது சரியில்லை, தலைமுடி எது சரியில்லை, நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாவது அழுக்கு இருக்கா, தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு போனால் வெளியே இருக்க யாரும் பார்த்து உங்கள் முகத்தில் கருப்பாக ஏதோ இருக்குது, அவங்க ஷர்ட்டில் அழுக்காக இருக்குது, யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாமே பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே வரும். கண்ணாடியே பார்க்காம ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு பவுடர் அப்படி தட்டி முகத்தில் போட்டுட்டு தலையை எப்படியும் சீவாமலும் வந்துட்டா வெளியே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன முகத்தில் சரியில்லை, சீவனது சரியில்லை, உச்சி சரியில்லை, கோடு எடுத்தது சரியில்லை, என்னது ட்ரெஸ்ஸில் ஏதோ ஷர்ட்டில் அழுக்கு ஒட்டியிருக்கே, புடவை கிழிஞ்சிருக்கே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி தான் இந்த வேத வசனமாகிய கண்ணாடி முன்னாடி நின்னா நம்முடைய குற்றங்கள், குறைவுகள் எல்லாமே நமக்கு தெரியும். உடனே அறிக்கை பண்ணி ஜெபிச்சு விட்டு விடும் பொழுது வெளியே வரும்போது நீட்டாக வந்து நிற்போம். ஆமென். கண்ணாடி முன்னாடி நிற்கலைனா, பைபிள் முன்னாடி நிற்கலைனா மற்றவங்க சொல்லுவாங்க, என்னப்பா நீ பேசுகிற, தப்பாக பேசுறியே, நீ சரியில்லையே, உன் பேச்சு சரியில்லையே, உன் பார்வை சரியில்லையே, உன் நடத்தை சரியில்லையே சொல்லுவாங்க.
மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டா பைபிள் படிக்க 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 கர்த்தர் நம்மளை செட்ரைட் பண்ணிகிட்டே இருப்பார், சரிப்படுத்திகிட்டே இருப்பார். ஜெபிக்க 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 வாசிக்கும் போதே, ஆண்டவரே நான் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, நான் தானியேலை போல இருக்கணும் ஆண்டவரே, நெகேமியாவை போல இருக்கணும் ஆண்டவரே, ஆமான் போல இருக்கக்கூடாதப்பா, ஏசபேலை போல இருக்கக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே, அந்த அனனியா சப்பீராளை போல இருக்கக்கூடாது ஏசப்பா, இன்றல் ஆக்கிலா பிரிஸ்கில்லாளை போல இருக்கணும். இப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்மை ஒரு தேறின மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் சீர்படுத்துவதற்கும் ஒரு மனுஷனை தேறினவனாய் நிறுத்துவதற்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நம்ம படிக்க படிக்க உடனே நம்முடைய கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு சொல்லுவார், நம்முடைய குறைவுகளை சொல்லுவார். நம்ம உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரை ஃபாலோ பண்ணணுமோ கர்த்தர் நமக்கு அழகாக சொல்லுவார், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். இவங்கள போல வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா என்று கேட்கலாம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, என்னையும் ஒரு குணசாலியான ஸ்திரீயா என்னை மாற்றுங்கப்பா, என் புருஷனுடைய இருதயம் என்னை நம்புகிற அளவுக்கு என்னை ஒரு உத்தமியாய் மாற்றுங்கப்பா நம்ம பெண்கள் கேட்கலாம், சகோதரர்கள் கேட்கலாம். என் மனைவியில் அன்பு கூற எனக்கு கிருபை தாங்க, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோபந்தான் வருது, ஆனாலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மனைவியை நேசிக்கணும், மனைவியை நேசிக்க கிருபை தாங்கப்பா. பிள்ளைகள் சொல்லலாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்கப்பா. பெற்றோர் சொல்லலாம் என் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்போ பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படி சொல்லும்போதே அதற்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது நிபந்தனை இருக்குதா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த வசனம் சொல்லும், அவன் சொன்னபடி செய்தான். அப்போ நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கு ஆண்டவரே? நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவார். பைபிளே படிச்சுட்டு விட்டுட்டாலும் வேஸ்ட்டு, ஜெபமே பண்ணிட்டு பைபிள் படிக்காமல் விட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் வேஸ்ட். ஏனென்றால் பைபிள் ரீடிங்கோ மெடிடேஷனோ ஜெபமோ எப்படிப்பட்டதுன்னா ஒரு பறவையுடைய 2 ரெக்கைகளை போன்றது. ஒரு ரெக்கை மட்டும் இருந்தால் மேலே போக முடியுமா? இப்படியே தான் போகும், விழுந்துடும். 2 ரெக்கையும் இருந்தால் தான் நல்ல சிறகடித்து வானத்தில் பறக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர உயர பறப்பதற்கு, உயர போகிறதுக்கு இந்த பைபிள் மெடிடேஷன் ஜெபம் 2ம் சம பகுதியில் இருக்கணும். ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, ஃப்ரண்ட்டு டியூப்பில் ஃப்ரண்ட்டு டயரில் காற்றே இல்லை, பின்னாடி மட்டும்தான் காற்று இருக்குது. அதான் ஒரு டியூப்பில் காற்று இருக்கே, ஒரு டயரில் காற்று இருக்கே, போயிடலாம், உருட்டிட்டு போயிட முடியுமா? அழுத்திட்டு போக முடியுமா? உருட்டிட்டு தான் போகணும் இல்லையா? 2த்துலேயும் காற்று இருந்துச்சுன்னா சல்லுன்னு பறந்து போகலாம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம வேகமாக ஓடணும்னா, கர்த்தரோடு இணைந்து ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும், உயர உயர பறக்கணும், அந்த முன்னானவைகளை நாடி நான் ஓடணும் அப்படின்னா 2 வீல்லையும் என்ன இருக்கணும்? காத்து இருக்கணும். இது பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன் அண்ட் ஜெப வாழ்க்கை 2மே முக்கியமானது. ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா 48 முறை பைபிளை முழங்காலில் நின்று வாசித்திருக்கிறாராம். மோகன் சிலாசரஸ் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எப்பெல்லாம் பைபிளை வாசிக்கிறேனோ முழங்கால் படியிட்டு தான் நான் வாசிப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு நீங்கள் இந்த பைபிளை படித்து பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை அதிகமான நேரம் நீங்கள் பைபிளை நல்ல முழங்காலில் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெப வாழ்க்கையை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது, கீழ்ப்படிய தாமதிக்கக்கூடாது. டு நாட் டிலே ஒபீடியன்ஸ். ஆமேன். கீழ்ப்படிய தாமதிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். சும்மா வாசித்துட்டு போகிறவங்களுக்கு
பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. கேட்டுட்டு போகிறவங்களுக்கு பாக்கியவான்கள் தான். ஆனாலும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ பைபிளை படிக்கும்போது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை உடனே கீழ்ப்படியணும். ஜெபிக்கிறோம், கீழ்ப்படிய கிருபை தார ஆண்டவரே, நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, நான் விரும்புகிற ஆண்டவரே. ஜெபம் ஓகே, ஆனால் அதை கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். பைபிளை படிக்கும் போதெல்லாம் இப்படி வாழ்ந்துடணும், அப்படி வாழ்ந்துடணும், இப்படி நடந்துடணும், எல்லாம் ஆசை நல்லா தான் இருக்குது. ஆனால் கீழ்ப்படியலைன்னா வேஸ்ட் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் பைபிள் மெடிடேஷன் பண்ணும்போதே அது எங்கே முடியணும்? கீழ்ப்படிதலில் முடியணும். ஏன்னா கீழ்ப்படிதல் தான் மேற்படி, மேலே கொண்டு போகும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆமேன். 119 சங்கீதம் 60 வாசிப்போம். 119:60. உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தாமதிக்கல, டிலே பண்ணல, டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஏன்னா தாமதிச்சா அங்கே இடையில ஒரு ஆள் வந்துடுவார். யாரு? சாத்தா வந்துடுவான், அல்லது குடும்பத்தின் மக்களே வந்துடுவாங்க, வேற காரியம் வந்துடும், நம்முடைய தாட் வேற இடத்துல போயிடும். சரி, இது அப்புறமா செஞ்சிடலாம் நினைப்போம், செய்வோமா? செய்ய மாட்டோம். அதனால தான் உடனே செஞ்சிடணும், கீழ்ப்படிஞ்சிடணும், உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில், நீ எழுந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளோதான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 3 வசனம் வரைக்கும் அவர் பேசுகிறார் ஆண்டவர். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் சொன்னபடி அவன் செய்தான். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தொடுகிறார் பவுல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தொட்ட உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். அப்போ ஆண்டவர், நீ போ, பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு நான் சொல்ல வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ அங்கேயே வழியிலே நின்றுட்டு இருந்தானா? இல்லை, உடனே பட்டணத்துக்கு போனா. கர்த்தர் அனனியா என்ற ஒரு மனிதனுக்கு இந்த பவுல் பிரஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி, சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று 15ஆம் வசனத்தில் அனனியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அங்கே இருக்கிற ஜெபித்து கொண்டிருந்த அந்த பவுலுக்கு அனனியா வந்து ஜெபம் பண்ணி அவனை குறித்த திட்டத்தை சொல்லுகிறார். வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாமதமின்றி பவுல் எழுந்து கிறிஸ்துவே தேவன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இவனை குறித்த திட்டம் தெரிஞ்ச உடனே எழும்பிட்டான், தாமதமின்றி. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா என்னை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, நான் இந்த காரியத்தில் எப்படி நான் செயல்படணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க. கர்த்தர் பேசுவார். உடனே கீழ்ப்படிஞ்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக உண்டு. ஆமென். இந்த பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிற 26:19, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை, கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை பவுல் சொல்லுகிறான். இந்த பவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படுனதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய நிருபங்களை நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வசனம் என்ன சொல்லுதோ அவ்வளோதான். வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பப்பா. நான் வசனத்தை கேட்டு அதன்படி நான் உடனே நடந்துட்டா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிலிப்பு ஒரு கந்தாகே என்ற மந்திரியோடு கூட பேசிக்கொண்டே போகும் பொழுது அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, தாமதமின்றி அந்த மந்திரி இறங்கி உடனே ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டான். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசினால் உடனே ஞானஸ்நானம் எடுத்து விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தா கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். இல்லை எங்கள் அப்பா அம்மா எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஏற்கனவே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படிப்பட்டது உங்களுக்கே தெரியும். பைபிளை படித்து பாருங்கள். ஞானஸ்நானம் நம்ம தான் எடுக்கணும்,
நம்ம போய் எடுக்கணும். ஆகவே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆகவே இந்த வசனங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேன். கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேன். வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதில்படி எழுதியிருக்கிறவைகளுக்கு கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை யாருக்கு ஒப்பிடுவேன்? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அப்படியே போறவங்க கிடையாது, அதின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டுக்கு சமமாக்குறேன். அவன் எவ்வளவு பெருவெள்ளம் வந்தாலும் காற்று மோதினாலும் என்ன நடந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நம்மை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அதன்படி நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹீலிங் அப்படின்னா என்னிடத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் என்னிடத்துல வந்து ஜெபம் பண்ணுனா நான் சுகத்தை தருவேன், நீ விசுவாசமாய் இருந்தால் உனக்கு சுகத்தை தருவேன்னா நம்ம விசுவாசிச்சா உடனே சுகம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல கடன் பிரச்சனையா இருக்குது, பயங்கரமான பணம் நெருக்கடி, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை வாசித்த உடனே தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க காணிக்கைகளை விதைச்சா கண்டிப்பா அறுவடையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது அற்புதங்களை நாம் காண்போம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்பவுமே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா. அப்ப இந்த விசுவாசம் எப்போ வரும்? வேத வசனத்தினால வரும். வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகும். இந்த விசுவாசத்தை பெருக பெருக விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உடனே கீழ்ப்படியணும். கடைசியா நம்ம ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். கடைசியா ஒரு காரியம், வேத அறிவு. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத அறிவு என்ன செய்ய விடக்கூடாது? தேங்கி விடக்கூடாது. ஆமென். வேத வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 11:25-26. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. தானியத்தை கட்டி வைத்திருக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், அதை விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, பைபிளில் நீ என்ன படித்தாலும் ஆண்டவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதை மற்றவங்களுக்கு நீ சொல்லணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மற்றவர்களுக்கு நீ சொன்னாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளேயே தேங்கி இருக்கிறதுனால நமக்கு மட்டும்தான் பிரயோஜனம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம இதை கற்றுக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வரும். அதே போல் இதை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சு. வேத வசனங்கள் உள்ளேருந்து உங்களை ஊற்று மாதிரி பொங்கி வரும் பொழுது அப்படியே அடக்கி வைக்காதீங்க. வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க, இதை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்த தண்ணி அப்படியே அநேகருக்கு பாயட்டும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இதை வெளியே தூக்கி போட்டா நமக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்காதீங்க. விற்கிறவனுடைய கொடுக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பணத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும், வேத வசனங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:16. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர். ஆண்டவர் நமக்கு ஏதாவது காரியத்தை போதிச்சா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு போதிங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வேகமாக நான் சொல்கிறது நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18, 17, 18, 19 பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பான். ஹல்லேலூயா. அவன் நீ இப்படி நட என்று சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இந்த வேத வசனங்களை போதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நம்முடைய கணவருக்கு போதிக்கலாம், மனைவிக்கு போதிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போதிக்கலாம். உபாகமத்தில் ஒரு வசனம் 6ஆம் அதிகாரம் 6, 7 பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கற்று கை கொண்டு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நிலைக்கால்களெல்லாம் எழுதுங்க, விரலில் அதை கட்டிக்கொள்ளுங்க, கையில் கட்டிக்கொள்ளுங்க. எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுங்க, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுதி கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போமா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீ என்கிட்ட, பவுல் சொல்றார், நீ என்னிடத்தில் கேட்டதை நீயே வச்சிக்காம மற்றவங்களுக்கு சொல்லு. யாருக்கு, யார் யார் இன்னும் அநேகருக்கு போதிப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லி. அப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கிற வேத வசனம் இன்னொரு ஆளுக்கு கடந்து வருது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எனக்கு வந்திருக்கிற வேத வசனம் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணுறேன். நீங்கள் இதை போய் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவங்க என்ன செய்வாங்க, இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. இப்படியே இது ஒரு செயின் மாதிரி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்கிறாரு, இந்த விசுவாசம் உன்னுடைய தாயிட்ட இருந்து, தாய்க்கு பாட்டிக்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ பாட்டி அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா பிள்ளைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று பெயர் எடுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் போதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனங்களை ஆராயவும், அதன்படி நடக்கவும், அதை கை கொள்ளவும், அடுத்தது அதை போதிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இப்போ நீங்கள் கேட்குறதோடு இருக்கக்கூடாது. இங்கே வந்திருக்கிறீங்க, ஒருத்தரும் கேட்குறவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வேத அறிவு, வேத வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கணும். போதிக்கணும்னா இப்படி ஒரு மேடை இருக்கணும், ஒரு மைக் இருக்கணும், அப்படி தான் இல்லை. உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபோனில், இப்போல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, இன்றைக்கி கேள்விப்பட்டதே நீங்கள் ஒரு சில காரியங்கள் நீங்கள் அனுப்பலாம். அல்லது இந்த யூடியூப் மூலமாக பாருங்கள். நம்முடைய gpsrobinson.org என்ற வெப்சைட்டில் இப்போ போங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நீங்கள் கேளுங்க, சொல்லலாமே. உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா கூட இப்படி போதிக்கிறவர்களாய் மாறணும். இந்த வேத அறிவு உங்களோடு தேங்கி இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அது கடந்து போக வேண்டும். பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் கடத்துகிறவர்களாக இருந்தால் தான் உங்களுடைய தலையின் மேலே என்ன வரும், ஆசீர்வாதம் தங்கும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எந்த அளவுக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் அப்படியே எல்லாருக்கும் சொல்லி 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 போதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம திரும்ப ஒரு முறை எல்லாரும் நீங்கள் படித்து எழுதியிருப்பீங்க, திரும்ப ஒரு முறை நம்ம கொஞ்சம் வாஸ்து பார்த்துருவோம். வேதத்தின் எந்த பகுதிகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது. வேத தியானத்தில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. வேதத்தை படிக்கும்போது சோம்பலாய் லேசியாக இருக்கக்கூடாது. அடுத்தது வசன சூழலை மறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய சொந்த அறிவை, do not depend on your
இன்டலெக்ட் அறிவை சார்ந்திருக்க கூடாது. ஜெப வாழ்க்கையை அலட்சியம் பண்ணக்கூடாது. டு நாட் நெக்லெக்ட் ப்ரேயர் லைஃப். கீழ்ப்படிய தாமதிக்க கூடாது. டு நாட் டிலே ஒபீடியன்ஸ். வேத அறிவு தேங்கி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எதெல்லாம் டு நாட், நோ நோ செய்யக்கூடாது படிச்சிட்டிங்களா? இப்போ இனிமேல் நீங்கள் இதை படித்து எழுதி வச்சுருக்கிறீங்க, நோட்டோடு இருந்து நோட்டோடு காணாமல் போயிடாம டெய்லி நீங்கள் மெடிடேஷன் டைமில் எடுத்து வச்சு திரும்ப தியானிங்க. நிறைய பேருக்கு முதல் நாள் எப்படி தியானிக்கணும்னு சொன்னதே மறந்து போச்சு, காற்றோடு காட்டாக போச்சு. நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்முடைய யூடியூப்பில் போய் பைபிள் ஸ்டடி அப்படின்னு போட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் திரும்ப நீங்கள் கேட்கலாம். பணமே செலவு பண்ணாமல் ஈஸியாக இதை திரும்ப திரும்ப கேட்பதற்கு கர்த்தர் வசதி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் எழுந்து நின்று இந்த வேதத்தை நம்ம இன்னும் எப்படி ஆண்டவர் அழகாக தியானிக்கக்கூடாது, எப்படி தியானிக்கக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியினால் வேத வசனத்துக்கு நன்றாக தியானித்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபித்து நாம் முடிக்கப் போகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் தியானிக்கக்கூடாது என்று அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஜெபத்தோடு தியானிக்க வேண்டும், ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது என்று அழகாய் சொல்லி கொடுத்தீங்க. மற்றவர்களுக்கும் நாங்கள் இதை போதிக்கணும், போதிக்காமல் இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீங்களே ஏசப்பா. இதன்படி வாழ, இதன்படி நடக்க, இப்படியே நாங்கள் வேதத்தை தியானித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. இப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை கற்றுக்கொண்டு நாங்கள் போயிருக்கிறோம். இனி வருகிற நாட்களில் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜீவ சுடர்களாக நாங்கள் பிரகாசிக்க, ஒளி வீச எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி என்று சொன்னீரே, இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை எங்களை எழுப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. இந்த வசனம் மூலமாய் எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு பலனை கொடுத்து வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை தந்து உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசித்து அநேகரை தட்டி எழுப்பி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களை மாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. எங்களுடைய ஆத்துமாவில் ஒரு பலனை தருவீராக. நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள், இனி பார்க்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களோடு கூட பேசினீர், பேச போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் இந்த வார்த்தைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984125
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.